டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அடக்கப்பட்ட இடம். அங்கே முன்னாடி ஒரு நுழைவாயில், ஒரு அணையா ஜோதி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நடந்து வந்தோம்னா இங்கே உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை கலர் குவியத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் அவங்க அடக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற வரலாறு. இந்தியாவினுடைய சட்ட வரலாறும் அடிமைப்பட்ட மக்கள் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய மீட்டெடுக்கப்பட்ட வரலாறும் அம்பேத்கர் அவர்களை விட்டுட்டு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினுடைய வாழ்க்கை. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எப்படி இந்த வெளிச்சத்தினால இங்க இருக்க இந்த படம் வெளிச்சமா தெரியுதோ, இந்த விளக்கினால் வெளிச்சமாக தெரியும் இந்த படம் போல தன்னையே வெளிச்சமாக்கி ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய விடுதலையை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். என்ன படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்கிறோம்? அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்ய போறோம்? மனிதனுக்கு மனிதன் அடிமை இல்லை அப்படிங்கிறத நிறுவுறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுலையும், எதை செய்ய போகிறோம், அவர்களுக்கு என்ன உதவுகிறோம் அப்படிங்கிறதுல தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வரலாற்றை படித்த, வாசித்த, நேசித்த உள்ளங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வியும் பகிரக்கூடிய செய்தியுமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.